அவுட் அவுட் போ 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 போடி வா. இடியட். உங்க பொண்ணா இருந்தா இப்படிதான் விட்டுட்டு போவீங்களா? உங்க பொண்ணா நினைச்சு கேக்குறேன். என் வாழ்க்கைய காப்பாத்தி கொடுங்க டாக்டர். வர ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நோ. உமா, சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா உமா? ஒண்ணும் வேண்டாங்க. சம்மதி உங்களுக்கு? வேணாம். சம்மதி உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல, எனக்கு வேணாம். காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. இருங்க, நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன். என்னங்க, மித்ரா ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கா? அதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. என்னங்க, மித்ரா டாக்டர், அவங்க யாரு? அவர்தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்த சந்தோஷ் டாக்டர். ஓ அப்படியா? டாக்டர். ஒரு நிமிஷம் சார், திரும்ப உங்களுக்கு கால் பண்றேன். சொல்லுங்க டாக்டர். சிஸ்டர். சந்தோஷ் சந்தோஷ் டாக்டர். புரியல. சந்தோஷ்க்கு என்ன? டாக்டர், சந்தோஷ் டாக்டரை நம்ம மித்ரா போய் கூட்டிட்டு வந்துட்டா. வாட்? உண்மையாவா? ஆமா டாக்டர், இப்பதான் கேஷுவாலிட்டி கிட்ட பார்த்தேன். சந்தோஷ், சந்தோஷ், நீ வருவன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கலடா. நான் அத்தனை முறை கூப்பிட்டோம், நீ வரலடா. என் நம்பிக்கைய நான் இழந்துட்டேன்டா. இப்ப நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. பாதி பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. தேங்க்ஸ் சந்தோஷ். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு உடனே வினயோட ரிப்போர்ட்ஸ்லாம் பார்க்கணும். வா.
இவ்வளவு நாள் குடிய கெதின்னு கிடந்தவர எப்படி நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்த? இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் ட்ரை பண்ணாங்க, ஆனா அவரை கன்வின்ஸ் பண்ணவே முடியல. நீ பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் மித்ரா. இரு வரேன். என்னங்க, நம்ம பொண்ணு மித்ரா இவ்வளவு பிடிவாதக்காரியா? அதான் உமா நானும் பாக்குறேன். நம்ம பொண்ணுக்குள்ள எவ்வளவு வைராக்கியம் பாத்தியா? உள்ள வாமா. வா. டாக்டர் கூப்பிட்டீங்களா? சந்தோஷ் ஏதோ உன்கிட்ட பேசணும்னு சொல்றாமா. சொல்லுங்க டாக்டர். வினயோட ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தோம். I don't know how to say it to you. வினய் நம்ம நினைச்சதை விட ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல தான் இருக்காரு மித்ரா. அதான் தெரியுமே டாக்டர், அதுக்காக தானே உங்களை கூட்டிட்டு வந்தோம். யா of course I understand. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இவருடைய கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. டாக்டர் அதுக்கு தானே சர்ஜரி பண்ண போறோம். அதான் அந்த சர்ஜரி சம்பந்தமா தான் உங்ககிட்ட பேசலான்னு கூப்பிட்டேன். இப்போ வினய் இருக்கிற கண்டிஷனுக்கு சர்ஜரின்றது ஜஸ்ட் நம்ம ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பண்ணலாமே தவிர அவரை உழைக்க வைக்குமா அப்படின்றது. என்ன சொல்ல வரீங்க? ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தோம். What I'm trying to say is, சர்ஜரி பண்ணினாலும் வினய் ஒரு 10% தான் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சர்ஜரின்றது சும்மா ஜஸ்ட் அன் அட்டெம்ப்ட் தான். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, சர்ஜரி கண்டிப்பா நாம பண்ணியே ஆகணுமான்றத நாம தான் முடிவு பண்ணோம். இதை நான் ராம்கி கிட்ட பேசினப்போ அவன் உங்ககிட்ட பேச சொன்னான். அதான் நான் உன்கிட்ட பேசுறேன். டாக்டர் வினய் காப்பாத்த 10% இல்ல, 1% சான்ஸ் இருந்தா கூட அதை நான் மிஸ் பண்ண விரும்பல. அந்த 10% முழுசா முயற்சி பண்ணி பார்ப்போம். எனக்கு வினய் மீண்டு வருவார்னு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்களும் அந்த நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, எஸ், கடவுள் மேல பாரத்தை போட்டு என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். நான் இந்த சர்ஜரி பண்றதுக்கு சம்மதிக்கிறதே உனக்காக மட்டும்தான். ரிசல்ட் எப்படி வேணாலும் வரலாம். மனச எல்லாத்துக்கும் தயாரா வச்சுக்க. மத்தத கடவுள் பார்த்துப்பாரு.
பாரா, இனிமே இதுல முடிவு பண்றதுக்கு எதுவுமே இல்ல. ஓகே, we will do the surgery. ஓகே ராம்கி? ஓகே சிஸ்டர், சொல்லுங்க டாக்டர். நீங்க சர்ஜரிக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் பண்ணி வைங்க. ஓகே டாக்டர். நான் ரெடி ஆயிடுறேன். ஓகே டாக்டர். மேக் இட் ஃபாஸ்ட். ஓகேடா. ஓகேடா. Let me know when everything is ready, okay? வினய், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு சர்ஜரி நடக்க போகுது. இந்த ஒட்டுமொத்த இடத்துல வாழ்வா சாவாங்கிற போராட்டம் நடக்குது. வினய், அந்த போராட்டம் எனக்கும் சேர்ந்ததாதான் நான் பாக்குறேன். ஆனா இங்க எல்லாரும் நீங்க உயிர் பொழைக்கிறதே கஷ்டம்னு பேசிக்கிறாங்க. ஆனா எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு. உங்க உயிரை நான் பிடிச்சு வச்சிருக்கேன். அவ்வளவு சீக்கிரம்லாம் நான் விட்டுற மாட்டேன். உங்க உயிர் எப்பவுமே என் கிட்டதான் இருக்கு. இப்ப எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்க சீக்கிரம் கண் முழிச்சு பழையபடி என்கிட்ட வரணும். அவ்வளவுதான். நீங்க கண்டிப்பா வருவீங்க வினய். அத எல்லாரும் பார்க்கதான் போறாங்க. வினய், நான் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளி உலகம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நான் திரும்பி வந்து பார்க்கும்போது கண்டிப்பா என்னோட பழைய வினையாதான் பார்க்கணும். வலியே வலியே ஏன் ஒளியே ஒளியே. மித்ரா, மாப்பிளைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபரேஷன் நடக்க போகுது. நீ எங்க கிளம்பிட்ட? கோயிலுக்கு போறேன். சார், சாரி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுமா. நீங்க
இந்த கன்சர்ன் லெட்டர்ல சைன் பண்ணணும். ஓ. தேங்க்யூ டாக்டர். இந்தம்மா. சிஸ்டர், ஹை ரிஸ்க் கன்சல்ட் லெட்டர்ல சைன் வாங்கியாச்சா? எஸ் டாக்டர். டிசி எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு பேஷண்ட்டை ஆபரேஷன் தியேட்டருக்கு மூவ் பண்ணிருங்க. ஓகே டாக்டர். ஓகே. என்னங்க மாப்பிள்ள? கவலைப்படாத உமா, சரியாயிடுவாரு. கடவுளே, என் மாப்பிள்ள உயிரை காப்பாத்திடு. வேணும்னா என் ஆயுச கூட எடுத்துக்கோ. என் மகளோட வாழ்க்கையையும் என் மருமகனோட ஆயுசையும் காப்பாத்திடுப்பா. கடவுளே, வினைக்கு இன்னும் நீ எவ்வளவுதான் கஷ்டம் கொடுக்க போற? கொஞ்சமாவது வினை மேல கருணை கட்டக்கூடாதா? இன்னைக்கு நடக்க இருக்கிற ஆபரேஷனை நல்லபடியா முடிச்சு கொடு கடவுளே. அம்மா, நான் இது வரைக்கும் எனக்காக எதுவுமே உன்கிட்ட கேட்டதில்ல. என் பையனை மட்டும்தான் கேட்டிருக்கேன். என் வேண்டுதல் எல்லாம் நீ கேட்டுட்டு தான் இருக்கியா அம்மா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன அழ வச்சு வேடிக்கை பாக்குறியா? என் பையன் வினய் அங்க ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கான். நான் உன்னை நம்பிதான் இங்க வந்திருக்கேன். அம்மா தாயே, நான் இப்ப யார நம்புறதுன்னு தெரியல. நான் அவ்ளோ நம்பி கூட்டிட்டு வந்த டாக்டர் கூட நம்பிக்கை இல்லாம தான் பேசுறாரு. இப்போ உன்னை விட்டா எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லம்மா. நீ எனக்கு கைவிட மாட்டேன்னு நான் மனசார நம்புறேம்மா. அவனை எப்படியாச்சும் கூட நின்னு நீதாம்மா காப்பாத்தி கொடுக்கணும். நீயே கதையும் தான் நான் உன் காலடியில வந்து நிக்கிறேன். போன ஜென்மத்துல நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. அது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்த கஷ்டத்தையும் இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிறேன்.
என்னை ஏன் இப்படி சித்திரவதை செய்யற? ஆமா, உனக்கு அப்படி என்ன வினை மேல கோவம்? ஆயில வேணா பாதி எடுத்துக்க. ஆனா வினைக்கு நடந்துட்டு இருக்கிற அந்த சர்ஜரி நல்லபடியா நடந்து அவன் கண்ணு முழிக்கணுமா? அதுக்கு நீதான் அருள் புரியணும். அம்மா, நான் மனசார சொல்றேன், நீ உயிரை கூட எடுத்துக்கோ. ஆனா அதுக்கு பதிலா வினையை எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுத்துருமா. சர்ஜரி நல்லபடியா நடந்து முடியணும். என் வினை மறுபடியும் பழைய மாதிரி ஆகணும். நான் முழுசா உன்னதான் நம்பியிருக்கேம்மா. என்ன கைவிட்டுறாத.